நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நண்பன் அப்படிங்கிறவன் இருப்பான். ரொம்ப அப்பாவியா, ரொம்ப அமைதியா, இந்த வயசு பொண்ண கூட இவனை நம்பி தனியா விட்டு போலாம் அப்படின்னு ஊர்ல பேசுவாங்க. அந்த பர்சன் மேல ஒரே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலியமா பல பேரோட உயிரை நீங்க காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா வித்தியாசமா இருக்கும். ஆனா ஜாஃப்ரி டாமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் இந்த மாதிரி அப்பாவியா, அழகா, அமைதியா இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக போலீஸ் கிட்ட இருந்து பல தடவை தப்பிச்சிட்டான். ஸோ இந்த ஜாஃப்ரி டாமர் மாதிரியே பல நபர்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு மத்தியிலையும் இருக்கலாம். யார் இந்த ஜாஃப்ரி டாமர்? இவரோட வாழ்க்கை கதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிந்தது? இவர் எதனால பல விஷயங்களை செஞ்சதுக்கு அப்புறமும் போலீஸ் கிட்ட கிட்டத்தட்ட மாட்டினதுக்கு அப்புறமும் அழகா இருக்கேன், அப்பாவித்தனமா இருக்கேன், அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற காரணங்களுக்காக தப்பிச்சாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கர்ணா. நம்ம ஊர்ல எல்லாம் சில குழந்தைகள் அப்படிங்கிறது இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களை வம்பிழுத்துக்கிட்டு, அவங்க வீட்டு வாசல்ல குப்பைகளை போட்டு வச்சுக்கிட்டு, அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிக்கிட்டு தெரியும். அந்த மாதிரி இல்லாம எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களோட கனவு குழந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு, அவங்க கிட்ட பிரச்சனையே பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்கிற இடம் தெரியாம அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் இந்த ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவன். ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவன் வாழ்ந்த ஏரியால அவனை நிறைய பேத்துக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்கிறான் அப்படிங்கிறதுனாலயே இந்த பர்சன் அப்படிங்கிறவன் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாகவும் அந்த ஏரியால இருந்தான். ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு கொடூரமான பக்கம் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. தன்னோட சிறு வயது அப்படிங்கிறத எடுத்துக்கும் போது ரொம்ப மன உளைச்சலுடைய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். இவனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதிகமா சண்டை அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்திருக்கு. சின்ன பையனா இருந்த இந்த ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவன் அதனால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கான். என்னதான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இந்த பையன் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவனோட கியூரியாசிட்டி அப்படிங்கிறதும் அவனோட ஆசைகள் அப்படிங்கிறதும் அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவன் வெளியே வர்றதுக்கு உதவி இருக்கு. அந்த கியூரியாசிட்டியும் ஆசைகளும் என்ன அப்படின்னா, ஒரு உயிரினம் அப்படிங்கிறது ரோட்ல இறந்து கிடந்தாலோ இல்லைன்னா ஈஸியா கொல்லக்கூடிய வகையில இருந்துச்சு அப்படின்னாலோ அதை டக்குன்னு நம்மளால என்ன பண்ணுவான் அப்படின்னா கையில பிடிச்சிட்டு வந்துடுவான். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை வச்சு கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, அதை கட் பண்ணி டிசெக்ட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை வெளியே எடுத்து பார்க்கறது, சில நேரங்கள்ல அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு அதை பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வீட்டுல வச்சு திட்டு வாங்குறது மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். என்னதான் இவ்வளவு விஷயங்களை பண்ணாலும் ரொம்ப அமைதியான பையனா இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சின்ன பையன் ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லி யாரும் இதை கண்டுக்கல. அவங்க வீட்டுல வந்துட்டு அம்மா இருந்தா அப்பா இருக்க மாட்டாங்க, சில நேரங்கள்ல அப்பா இருப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க, சில நேரங்கள்ல ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க. அம்மா அப்படிங்கிறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த பையனை கண்டிக்க மாட்டாங்க, அப்பா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்பா இருந்துகிட்டு அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டியை அம்மா கிட்ட விட்டுருவாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி யாருமே பொறுப்பெடுத்துக்காம இருந்ததுனாலயே இந்த பையனோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்படுது. அந்த மென்டல் ஹெல்த்தை சரி பண்றதுக்கு இந்த மாதிரி கொடூரமான கியூரியாசிட்டி அப்படிங்கிறத இந்த பையன் தொடர்ச்சியா வளர்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பையனோட பள்ளி பருவ நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இவனை பத்தி கேட்கும்போது சில வித்தியாசமான விஷயங்கள் அப்படிங்கிறது வெளிவருது. இந்த ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவன் மத்த பசங்க மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்து போனாமா. ஒரு மனுஷன் எப்படி இன்னொரு மனிதனை பார்ப்பானோ அந்த மாதிரி இல்லாம இந்த ஜாஃப்ரி டாமர் பொதுவாகவே ஒருத்தனை பார்க்கறான் அப்படின்னா இவனோட பார்வை அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டான ஃபீலிங் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும். அந்த இடத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப அன்சேஃபா ஃபீல் ஆகும் அப்படின்னும் அவனோட பள்ளி பருவ நண்பர்கள் அப்படிங்கிறவங்க கான்ஸ்டன்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ஸ்கூல்ல அவனுக்கு பாடம் எடுத்த டீச்சர் இருந்துகிட்டு இன்னும் கியூரியஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மற்ற பசங்களை நாங்க பார்த்துருக்கோம், இவனுக்கு முன்னாடி எத்தனையோ பசங்களை நாங்க பார்த்துருக்கோம், ஆனா இந்த ஜாஃப்ரி டாமர் மாதிரி ஒரு ஆக்வர்டான பையனை நாங்க பார்த்தது கிடையாது அப்படின்னும், அவன் ரொம்ப அமைதியா இருந்தாலும் அவனோட லுக் அப்படிங்கிறது ஒரு பர்சனை அன்சேஃபா ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டீனேஜ்குள்ள என்ட்ரான இந்த பையனுக்கு இருந்துகிட்டு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வரல. தன்னோட கியூரியாசிட்டியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் அதிகமாகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே இந்த பையன் அப்படிங்கிறவன் ரோட்ல அதிகமா இறந்து கிடக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறத வீட்டுக்கு எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறான். அணில், எலி, தவளை மாதிரியான பொருட்கள் அதிகமா வீட்டுக்கு வர ஆரம்பிக்குது. சில நேரங்கள்ல இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா வீட்டுல சில கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்து வச்சு நான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னு வீட்டை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரியான காரணங்கள் அந்த பையன் மேல வரக்கூடிய காமனான சந்தேகம் அப்படிங்கிறத தவிர்த்திருக்கும். இந்த ஜாஃப்ரி டாமருக்கு 18 வயது அப்படிங்கிறது நிரம்பும் போதே இவனோட கியூரியாசிட்டி அப்படிங்கிறது உச்சகட்டத்தை அடையுது. முதலா ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் இவனோட கோரமான ஒரு கியூரியாசிட்டிக்கு விக்டிம் ஆகுறான். ஒரு ஈவினிங் டைம்ல ஜாஃப்ரி டாமர் கிட்ட ஒரு பையன் அப்படிங்கிறவன் லிஃப்ட் கேட்கறான். அந்த டீனேஜ் பையனை வீட்டுக்கு கூட்டு போய் பேசி மயக்கி நம்ப வச்சு இந்த ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவன் அவனை கொண்டுறான். இந்த ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவன் தன்னோட ஃபர்ஸ்ட் மர்டர் அப்படிங்கிறத ரொம்ப வெற்றிகரமா முடிக்கிறான். அதுக்கப்புறமாவும் கூட அங்க இருந்த மக்கள் பார்த்தது என்னவோ ரொம்ப அமைதியான, அப்பாவியான, வயசு பொண்ணை கூட இவனை நம்பி தனியா விட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பையனை தான். ஆனா ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவன் அந்த மாதிரியான ஒரு பையன் கிடையாது. அதை விட கொடூரமான ஒரு மிருகமா உருவெடுத்துக்கிட்டு இருந்தான். ஏற்கனவே ஒரு மனிதன் அந்த பர்சன் கொன்னுட்டான். அந்த மனிதனை கொன்னதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உயிர்களை கொல்றதுல இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஓகே, இந்த பர்சனோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 1980s மாதிரியான காலகட்டங்களில் மனிதர்கள் மேலே திரும்ப ஆரம்பிக்குது. இந்த விஷயத்துக்கான விக்டிம்ஸை தேடக்கூடிய பணியில் இந்த ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவன் ஈடுபட ஆரம்பிக்கிறான். இதுக்காக அவன் சூஸ் பண்ண பிளேசஸ் அப்படிங்கிறது குறிப்பாக பார், கிளப் மாதிரியான பகுதிகள். ஏன்னா அங்கேதான் சுயநினைவே இல்லாத நிறைய மனிதர்கள் போதையில தென்படுவாங்க. பேசி மயக்கி அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடுவான். வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறமா அவனை போட்டு தள்ளிடுவான். அவங்களோட பாடியை கட் பண்றது, மர்டர் பண்றது,
கட் பண்ண பாடியில அவனுக்கு பிடித்தமான பாகங்கள் அப்படிங்கிறத பதப்படுத்தி வைக்கிறது, ரெஃப்ரிஜரேட்டர்ல இந்த மாதிரியான சில பொருட்களை பயன்படுத்தி அந்த பாடிஸை ஒளிச்சு வைக்கிறது. இது மட்டும் இல்லாம அவன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அப்படிங்கிறத போட்டோகிராஃப்ஸா எடுத்து சேர்த்து வைக்கிறது மாதிரியான விஷயங்களை இந்த ஜாக்ரே டாமர் அப்படிங்கிறவன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். நெய்பர்ஸ் அப்படிங்கிறவங்க சம்பந்தம் இல்லாம அவன் மேல ஒரு அழுகுன வாடை அடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டுல இருந்து தேவையில்லாத சத்தங்கள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஜாக்ரே டாமர் அப்படிங்கிறவன் என் வீட்டுல சமைக்கிறதுக்கு கறி வாங்கினேன், அது அழுகி போயிருக்கும் அப்படின்னும், விலங்குகள் கத்துன சத்தம் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னும் எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள் அப்படிங்கிறத நெய்பர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு புது புது விக்டிமை இவன் கொல்லும் போதும் இவனுக்குள்ள இருந்த தைரியம் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம எத்தனையோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு, இன்னும் ஒண்ணு அப்படின்னு இவனோட கியூரியாசிட்டி அப்படிங்கிறதும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இந்த ஜாஃப்ரே டாமரோட முதல் விக்டிம் அப்படிங்கிறவன் ஸ்டீவ் ஹைக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன். இந்த ஸ்டீவ் ஹைக்ஸ் அப்படிங்கிறவன் யாருன்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு போயிட்டு இருந்த யாருன்னே தெரியாத ஒரு டீனேஜ் பையன். இதற்கு அப்புறமா தான் இந்த ஜாஃப்ரே டாமரோட தொடர் கொலைகள் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்குது. இந்த ஜாஃப்ரே டாமர் அப்படிங்கிறவன் அவ்வளவு தெளிவான பர்சன்லாம் கிடையாது. பல நேரங்கள்ல இந்த பர்சன் அப்படிங்கிறவன் போலீஸோட கண்காணிப்புக்கு வர்றான், போலீஸ் கிட்ட மாட்டிக்கவும் செய்யறான். ஆனா இந்த பையன் தப்பிச்சதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரொம்ப அப்பாவியான, ரொம்ப அமைதியான, இந்த வயசு பொண்ணை கூட இவனை நம்பி தனியா விடலாம் அப்படிங்கிற இமேஜ் இவனுக்கு இருந்துச்சுல்ல, அதனாலதான் இந்த பையனோட தோற்றம் அப்படிங்கிறதே கண்ணாடி போட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியா, ரொம்ப வீக்கான பையனா தான் இருப்பான். பாக்குறதுக்கு லூஸ் மாதிரி இருக்கான் அப்படிங்கிறதுனாலயே இவன் மேல பல பேத்துக்கு சந்தேகம் அப்படிங்கிறது வரல. சில நேரங்கள்ல நெய்பர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவன் வீட்டுல இருந்து ரொம்ப கெட்ட நாத்தம் அடிக்குது, ஒரு மனிதன் இறந்து போன மாதிரி, பிணவாடை அதிகமா வருது அப்படிங்கிற மாதிரி. என்னதான் காவல்துறை அப்படிங்கிறது நிறைய செக் பண்ணாலுமே அவ்வளோ டீப்பா அவங்க செக் பண்ணல. இவன் நிறைய விஷயங்களை ஒளிச்சு வச்சிருந்தான். இவன்கிட்ட வாக்குமூலங்கள் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணும்போது, என் வீட்டில் நான் கறி சமைக்கிறதுக்காக நிறையா பொருட்கள் வாங்கியிருந்தேன், அதை சமைக்க மறந்தேன் அப்படிங்கிறதுனால அது கெட்டு போய் இந்த வாடை வருது அப்படின்னு சொல்கிறான். பையன் ரொம்ப அப்பாவியா இருக்கான், வாய்ஸ் அப்படிங்கிறது குழந்தை மாதிரி இருக்கு, இவன் பேசக்கூடிய விதத்தை பார்த்தா அவ்வளோ கொடூரமா தெரில, இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு தான் மேலே ஒரு க்ளோசஸ்ட் எஸ்கேப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 14 வயசு பையனை இவன் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஹாஃப் நேக்கடா கையில் ஒரு ஹேண்ட் கஃபோட அந்த பையன் அப்படிங்கிறவன் வீட்டை விட்டு வெளியே ஓடியாந்துறான். வெளியே ஓடி அந்த பையன் இருந்துக்கிட்டு நெய்பர்ஸ் மத்தியில் கத்த ஆரம்பிக்கிறான். நெய்பர்ஸ் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் அப்படிங்கிறவங்களும் வர்றாங்க. அந்த 14 வயசு பையன் கிட்ட விசாரிக்கும் போது ஏற்கனவே பயத்தில் மிரண்டு போயிருந்த அந்த பையன் எதுவுமே பேசலை. ஜாஃப்ரே டாமர் இருந்துக்கிட்டு, ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட், நாங்கள் வந்துட்டு கே கப்புள், நாங்கள் வந்துட்டு இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கும் எனக்கும் சண்டை வந்துருச்சு, இது ஒரு பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறான். இந்த பையன் பார்க்கறதுக்கு லூஸ் மாதிரி இருக்கான், மேபி இவன் கேவா கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது ஒரு பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நெய்பர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 14 வயசு பையன் அப்படிங்கிறவன் காணாமலும் போறான், அந்த பையன் கிடைக்கவும் இல்லை. ஒரு டைம் பீரியட்ல எல்லாம் செக்அப் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஜாஃப்ரே டாமர் அப்படிங்கிறவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். கையில ஒரு ஹேண்ட் கஃப் அப்படிங்கிறது இருக்கு, இன்னொரு கத்தி அப்படிங்கிறது இருக்கு. இவ்வளோ க்ளோஸ் காலையும் அந்த பையன் தப்பிச்சதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? அது ரொம்ப அழகா, அப்பாவியா, யாருக்குமே ஹார்ம்லெஸ்ஸா ஒரு இமேஜ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சிருந்தான். ஒவ்வொரு முறையும் இந்த பையன் தப்பிக்கும் போது ஒவ்வொரு உயிர் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு அந்த ஃபெயில்டு சிஸ்டம் அப்படிங்கிறது காரணம். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கிறவன் திருடுவான், இந்த பையன் ரொம்ப அப்பாவி, தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான சில பிம்பங்களை நமக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருப்போம்ல, அதுதான் கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போறதுக்கு அப்போ காரணமா இருந்துச்சு. ஜூலை 22, 1991 ஜாஃப்ரே டாமர் அப்படிங்கிறவன் தன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத பண்றான். ஒரு பையனை வீட்டுக்குள்ள கூட்டு வரான். ஆனா அந்த பையன் அப்படிங்கிறவன் இவனோட நடவடிக்கைகளை சந்தேகப்பட்டு இவனோட மூவ்மெண்ட்னால எரிச்சல் அடைஞ்சு ஆய்கோடான ஒரு ஃபீலிங்க்கு உள்ளாகிறான். வீட்டுக்குள்ள போனோன்னே ஜாஃப்ரே டாமர் அப்படிங்கிறவன் அவன் அடிக்கிறதுக்கு கம்பி எடுக்க, ஜாஃப்ரே டாமர் அடிக்கிறதுக்கு ஏற்கனவே திங்க் பண்ணி வச்சிருந்த இவன் ஒரு கம்பி எடுக்க, கையில ஹேண்ட் கஃப் அப்படிங்கிறத பாதி மாட்டினதோட ஜாஃப்ரே டாமரோட ஃபைட் பண்ணப்போ ஏற்பட்ட பல காயங்களோட அங்கிருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். வெளியே ஓடின அந்த பர்சன் இருந்துக்கிட்டு போலீஸை பார்க்குற வரைக்கும் ரோட்ல நிற்கவே இல்லை. இந்த ஜாஃப்ரே டாமரை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பையன் அப்படிங்கிறவன் ஒரு இடத்துலயே நிற்கிறான். இந்த ஜாஃப்ரே டாமரையும் ஹேண்ட் கஃபோட ஓடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஏதோ பர்சனலான ஒரு சண்டை போல, அதனாலதான் இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, விசாரணைகள் நடத்துவோம் அப்படின்னு. வீட்டுக்கு போய் செக்அப் அப்படிங்கிறத பண்ணும்போது அவனோட வீட்டில் வந்துட்டு நிறைய பாடி பார்ட் அப்படிங்கிறது ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ஹியூமன் ஹெட் அப்படிங்கிறது இருக்கு. இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியமான போலீஸ் இருந்துக்கிட்டு அவன் வீட்டில் எக்கச்சக்கமான விலங்குகள் இறந்து போனதும் அதை அவன் டிசெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதும், சில நேரங்களில் மனிதனோட ஆர்கன்ஸை அவன் ப்ரிசர்வ் பண்ணி ஜாரில் வச்சிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து டிஸ்டர்ப் ஆன போலீஸ் இருந்துக்கிட்டு ஒரு சூட்கேஸ் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அந்த சூட்கேஸில் கிட்டத்தட்ட அதிகமான ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவுமே அந்த கட் பண்ணப்பட்ட, கதறின, இறந்து போன மனிதர்களோட போட்டோகிராஃப்ஸ் அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. இது எல்லாம் பார்த்த போலீஸ் இதெல்லாம் எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு அந்த பர்சனை கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க. இந்த பையன் இருந்த அபார்ட்மெண்ட் 213 அப்படிங்கிறதுல பலவிதமான செக்அப் அப்படிங்கிறது, டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்த சோதனைகளோட முடிவுல அந்த ஊர்ல ரீசெண்டா பதிவான ஒரு 17க்கும் மேற்பட்ட மனிதர்களை காணோம் அப்படிங்கிற கேஸ் எல்லாமே முடிவுக்கு வருது. அந்த 17 மனிதர்களையும் இவன் தான் கொன்றிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது.
1992ல இந்த பர்சனை வந்துட்டு கோர்ட்ல ஃபைனல் ஜட்மெண்ட்காக ப்ரொசீஜர் பண்றாங்க. இந்த பையன் அப்படிங்கிறவன் அங்க நிக்கும்போது இவன்கிட்ட தகவல்கள் கேட்கப்படும்போது ரொம்ப கோல்டான வாய்ஸ்ல நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னும், அத பண்ணும்போது எந்தெந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னும், யார் யார எந்த மாதிரி நான் கொன்னேன் அப்படின்னும், எந்தெந்த மாதிரி ஏமாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னும் நெறைய விஷயங்கள சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பையனுக்கு வந்துட்டு 15 ஆயுள் தண்டனை அப்படின்றது வழங்கப்படுது. அவன் செஞ்ச 17 கொலைகளுக்காக. கிட்டத்தட்ட 900 இயர்ஸ். அவன் வெளியவே வர முடியாது. இந்த ஜெஃப்ரி டமர் அப்படிங்கிறவன் ஜெயிலுக்குள்ள நுழையும்போது எல்லாரும் அவன பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சில நபர்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சில நபர்கள் இவன முன்னாடியே கொன்னுட்டோம் அப்படின்னா நம்ம உயிரோட இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா யாருக்குமே இத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. இந்த ஜெஃப்ரி டமர் இருந்துகிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா பெர்சனாலிட்டி அப்படிங்கிறத மாத்திக்கிறான். என்னன்னா கையில ஒரு பைபிள வச்சுக்கிட்டு தன்னை ஒரு மத குருமார் மாதிரி காட்ட ஆரம்பிக்கிறான். அதிகமா பைபிள் படிக்கிறது, அதிகமா மத போதகம் அப்படிங்கிறத பண்றது, நிறைய நபர்களை கடவுளை வழிபட சொல்லி வற்புறுத்துறது மாதிரியான விஷயங்கள். இந்த ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவன் தங்கி இருந்தான்ல, அந்த சிறைச்சாலையை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. சிறை கைதிகளை வச்சு சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் அப்படிங்கிறதையும் பண்றாங்க. இந்த ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவனை கிறிஸ்டோபர் ஸ்கார்வர் அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கிறிஸ்டோபர் ஸ்கார்வருக்கு வந்துட்டு ஜாஃப்ரி டாமரை பார்த்தா ரொம்ப வெறி, இவனை எப்படியாவது நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இந்த பர்சன் அப்படிங்கிறவன் இருந்திருக்கான். அந்த கிறிஸ்டோபர் ஸ்கார்வருக்கு இது ஒரு நல்ல சான்ஸா தோணுச்சு. தன் கையில ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கிட்டு அந்த பையனை யாரும் இல்லாத நேரமா பார்த்து போட்டு தள்ளிடுறாரு. ஜாஃப்ரி டாமர் தன்னோட 31வது வயதுல இறந்து போறான். மர்டர் பண்ணப்படுறான். ஜாஃப்ரி டாமர் அப்படிங்கிறவன் இறந்து போனாலும் அவனோட ஸ்டோரியும் பயமுறுத்தக்கூடிய கதைகள் அப்படிங்கிறதும் இன்ன வரைக்கும் உயிரோட தான் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் அனுபவிக்கிறேன்.